யானை இங்க பாருங்க சித்தா. என்னம்மா சொல்லுங்க. யானை இப்படி ரோட்ல பொங்கு பொங்குன்னு அழுதுகிட்டு போற இப்ப என்ன நடந்து போச்சு? பெரிய பணக்காரங்க வீட்டுல சாவு விழுந்து போச்சுமா. அழுவதுக்கு ஆளு கேட்டாங்க. ஒரு ஆளுக்கு 200 கூலியா. அதாம போய்கிட்டு இருக்கேன். ஐயோ எக்கா, இப்ப நம்ம வீட்ல வெட்டியா தான் இருக்கோம். அளவு போனா 200 கிடைக்கும். மூக்குச்சிலை சும்மா சிந்தி 2 போட்டு போட்டு வந்துடலாம் வாக்கா. ஆமாண்டி, எனக்கும் அதுதான் தோணுது. வாங்க போயிட்டு சித்த நேரம் அழுதுட்டு வரலாம். அவளுக்குலாம் சொல்லிரு சிம்ரனுக்கும் பரட்டைக்கும். ஏய் ஐடி, பெரிய பணக்காரங்க வீட்ல சாவு விழுந்துருச்சு, அழுவதுக்கு கூப்பிட்டாங்க. சிம்ரன்ட்டையும் பரட்டைக்கிட்டையும் சொல்லிருடி, வா போலாம். ஏக்கா, எனக்கு என்னமோ இது சரியா படல. ஏக்கா இந்த வேலைக்கு நம்ம போகணும். ஏய் கூர் கட்டவளே, அரேஞ்ச் போடுவேன் வாடி சட்டுனே. ஏய் அங்க போனா என்ன அழுவ வராதா? நம்ம விதியை நினைச்சாலே ஊர்பட்ட கண்ணீர் கொட்டுண்டி. வாடி நம்ம கதையை அதை நினைச்சு அழுதுட்டு வரலாம். ஆமாடி, ரோட்டுன்னு சரியா சொன்ன. அங்க போய் நம்ம கஷ்டத்தை நினைச்சாலே கண்ணீர் கொட்டுன்னு கொட்டும். 200 கூலியை வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கடி. சரிக்கா வாங்க போலாம். நான் பட்டையும் சிம்ரட்டி போன போட்டு சொல்றேன், வாங்க போலாம். இந்த செத்து போயிருக்காரு இவரு யாரு? 2 வார்த்தை இவரை பத்தி சொல்லுக்கா. இந்த செத்து கிடக்குறானே இந்த கிழவு ஒண்ணும் நல்லவே கிடையாது. என் நாத்தனோட மாமனார் தான். என் நாத்தனாரும் ரொம்ப நல்லவளா கிடையாது. அது மாமனார் அதுக்கு மேல ஊர்ல ஒருத்தி குடும்பம் விடாம கெடுத்துக்கிட்டு திரிவான். அதுவும் கிழவில சொல்லவே அங்கே போய் உட்காந்துருவான். ஏக்கா ரொம்ப நன்றிக்கா. இப்ப பாரு எங்க பெர்ஃபார்மன்ஸ். நாத்தனாரே அழுவாதம்மா, அழுது உனக்கு கண்ணு சவந்தா போகுது. மாமனார் இருக்கும்போது சோறு போடல, மாமனார் செத்து போன இப்படி பொங்கு பொங்குன்னு அழுவுறியே. ஏக்கோ நம்ம அழுக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏக்கோ இதை விட்டா ஒரு நல்ல சான்ஸ் இல்ல. ஆளுக்கு 200 ரூபாங்கிறது 250 ரூபாயா வாங்கிட்டு போயிடலாம். எல்லாம் இப்ப இருந்து அழுவ ஆரம்பிங்கடி. இப்ப பாருடி என்னோட பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ ஏக்கா, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. முடியெல்லாம் விரிச்சு போட்டா என்னமோ நீதான் பொண்டாட்டி மாதிரி. அழுவ ஆரம்பிங்கடி, வெட்டி பேச்சு பேசாம. ஏய் அழுவுங்கடி. ஐயோ என் தாத்தா, என் தாத்தா. ஐயோ அது சரி. ஏன்டி மறந்துல யாடி இவங்களா? ஆமா என்ன கேட்டா எனக்கு என்னத்த தெரியும். உள்ளூர்ல ஆளுங்க எதுவும் இளவு கேட்க வந்திருப்பாளுங்க. சரி என் மாவ வேற சாப்பிடாம கிடக்குறாடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. எத்த உங்களுக்கு நியாயமா இது? அவன் மாமனார் செத்து போயிட்டா அவன் எப்படி சாப்பிடுவா? நீங்க செத்தா கூட நான் சாப்பிட்டா சொல்லுங்க. ஏய் மாமியார் செத்தா எவ்வளவு மரும வச்சு சாப்பிடுவாளாடி? அப்புறம் உங்க மாவளோட மாமனார் தானே செத்து போயிட்டாரு, அப்புறம் உங்க மாவை எப்படி சாப்பிடுவா? சும்மா அதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ ஏன் தாத்தா, ஐயோ ஏன் தாத்தா. ஏன் தாத்தா இப்படி கலவட்டவா? அங்க வா இங்க வான்னு கூப்பிடுவியே தாத்தா. இப்படி ஓம்பாட்டுக்கு சொல்லாம போயிட்டீங்களே தாத்தா. ஏய் தாத்தா, உளுந்து ஊற போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஓம்பாட்டுக்கு போயிட்டியே தாத்தா. எனக்கு இனிமே யாரு உருண்டு பொருண்டு விளையாட ஆள் இருக்கா தாத்தா? யாரடி இவளுங்க சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு அழுகுறாளுங்க? ஏன் தாத்தா பச்சை வேணுமான்னு கேட்டேன். இந்த பச்சைக்கிளி நீதான் வேணும்னு சொன்னியே என் தாத்தா. என் காஜி தாத்தா எந்திரியா தாத்தா. ஏன் தாத்தா டீ குடிக்க நீ போவையில டீ கடைக்கார பொம்பளைய கைய புடிச்சு இழுத்து நீ டிக்கெட்டு மாதிரி இருக்க வாடின்னு கூப்பிட்டியே. அவ செருப்பு கொண்டு எரிஞ்சாலே என் தாத்தா. இருமா, இப்பதான் அவன் வண்டவளம் தண்டவளம் வெளியே வருது. கம்முன்னு இருமா, வேடிக்கை மட்டும் பாரு. உங்க சம்மந்தி ரொம்ப நல்லவரு வல்லவர்னு சொன்னீங்க. இப்படி செத்து கிடக்கும்போது 4 பேரும் ஒப்பாரில உண்மையை சொல்லுவாங்க. அதுதான் இப்போ எல்லாம் வெளியே வருது உண்மை. தூக்காரமா முடிச்ச மனுஷன். ஏன்டி இப்படி என் சம்மந்தி எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க? உருப்பட மாட்டேங்கடி. ஏய் தாத்தா, என் பாட்டி உலக்கையில நெல்லு குத்தும் போது ஓ இடுப்பு தெரியுதுன்னு சொல்லி உலக்கையால குத்துவாங்கனியே என் தாத்தா. ஐயோ தாத்தா, 2 ஏக்கர் காட்ட உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். 2 நிமிஷம் என் வீட்டு பக்கம் வந்து போடின்னு சொன்னியே என் தாத்தா. எந்திரியா கிளட்டு மூதேவி. உங்களுக்கு ஊட்ட எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்போ பொண்டாட்டி ஒத்துக்குவாளா சம்மந்தி? ஏக்கா கூட்டத்துல ஒரு கிழவி 6 அடிக்கிறாக்கா, விடக்கூடாது. ஐயோ தாத்தா, உனக்கு அழுகும் போது என் மூக்குல சளி வருது. எவன் மேலையாவது தொடக்கலான்னு பார்த்தா நீ அழுவது கூட வரத்தொல்லாம அழுகாம கண்ண குத்துன்னு முழிச்சிருக்காங்களே தாத்தா. நான் சளிய எங்க போடுவேன் சொல்லிட்டு சாவலியே தாத்தா. உன் தலைமாட்டில் உட்காந்து அழுகுறாளே உன் மருமவ, உண்மைன்னு சொல்லி நீ நம்பிராதரா தாத்தா. நீ ஆவியா போயிட்டு வந்து அவளை போட்டு அமுக்கு தாத்தா. அவளை கொண்டு போ தாத்தா, உன் சொத்தனா அபகரிக்கணும் தாத்தா. ஆண்டி நிறுத்துங்கடி, என்னடி அழுவுறீங்க? சொல்லி என் சம்மந்தி என் மானத்தை வாங்குறீங்க. என் மவளை ஏண்டி இப்படி பண்றீங்க? என் மவ வாழ்க்கை கெடுத்துறாதீங்கடி.
இருக்கலாம். மாமியார் கொடுமை இல்லைன்னு சொல்லி பொண்ணு கேட்டு போனியே, இப்போ உன் பாட்டுக்கு போயிட்டியே என் சம்மந்தி. ரிட்டரு சம்பளத்துக்கு என்ன பண்ணுவாயமாவ? பாத்தியாடி இந்த கிளவிய என்னென்னமோ சொல்றா. அந்த கிழமை பணத்தை சுருட்டுறதுக்கே பேசுறா. நீ விடாத, நீ இன்னும் போடுற சிக்சர் அடிடி. இப்ப பாரு, என் தாத்தா நான் உன் பேத்தி, நீ என் பாட்டி கிட்ட வந்தத நான் பார்த்தேன். எந்திரி தாத்தா, உன் சொத்துல எனக்கு பங்கு எழுதி கொடு. தாத்தா நிறுத்துங்கடி, அழுவாட்டியும் கிடக்குது. யாரடி நீங்கெல்லாம்? ஏன்டி நீ என்னடி என் சம்மந்திக்கு பேத்திங்கிற? நீ என்னடி என் சம்மந்தி 2 ஏக்கர் எழுதி தரான்னு சொன்ன? என்னடி நடக்குதுங்க? நான் எங்க தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கிளவி. பொண்ணு நீ கொடுத்திருந்தா பொத்திக்கிட்டு ஓரமா உட்காந்து அழுதுட்டு போடி கிளவி. சம்மந்தி சொத்துக்கு ஆசைப்படாதடி. அப்படி போடுடி, நல்லா அழுவுடி. இந்த கிளவி பாருடி, நம்மள ஓவர் டாக் பண்ற பாக்குறான். தாய் கிளவி, நான் அழுது பர்ஃபார்மன்ஸ் பண்றேன். சம்பளத்தை நீங்க வாங்கலாம்னு பாக்குறீங்கடி. மொத்தமா நான் தான் அமுக்கிட்டு போறேன். இப்ப பாரு. யாரடி நீங்க? உங்களுக்கு என்னடி வேணும் சொல்லுங்கடி. ஏன்டி இப்படி பண்றீங்க? சொத்துக்கு ஆசைப்படுறீங்களேடி கிளவி. நான் அவரோட பேத்தி, இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சொத்து கித்து வேணாம். இப்ப எங்களுக்கு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா நாங்க ஓரமா போயிருவோம் கிளவி. ஏன்டி நீங்க கேட்ட 10,000 சாயந்தரம் வந்து வாங்கிக்கடி. 20,000 வாங்கிக்கடி. இப்ப பணத்தை எடுக்க விடுங்கடி. போங்கடி, கிடக்குது. அழுவாட்டி சாமி, என் சம்மந்தி ஆத்மா சாந்தி கூட அடையாதக்கு இந்த அழுவ. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வாடி போலாம். சாயந்தரம் வந்து சம்பளத்தை வாங்கிக்கலாம். என்னது சம்பளத்துக்கு அழுவு வந்தீங்களாடி?